இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்குமே வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமாக பேசக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு வேலை, அங்கன்வாடி வேலை. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு வேலை வந்து பார்த்திங்கன்னா 8997 சமையல் உதவியாளருக்கான வேகன்சி வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விண்ணப்பிச்சு இருந்திருப்பீங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிய போகிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. 11ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25, 26, 30ஆம் தேதி வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே பூர்த்தி செய்து எந்தெந்த டாக்குமெண்ட் எல்லாமே கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்காதீங்க, உங்களுடைய மாவட்டத்தை கிளிக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மாவட்ட வாரியாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விஓ கிட்ட ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட் வாங்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு இருக்குதா இல்லையா, அதேமாதிரி பார்த்திங்கன்னா தாசில்தார்ட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணுமா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சு கொடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த ஜாப் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ தான் வந்துக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டிங்களா ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால் பார்த்திங்களா இந்த ஜாப் வந்துக்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்குறதுக்கு ப்ராசஸ் என்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஃபில் பண்ணிங்களா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் இன்றைக்கு அடுத்த கட்ட ப்ராசஸுக்கு போவீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தை பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் உங்களுக்கு 107 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நியமிக்கிறதுக்காக அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பள்ளி கீழே வந்து பார்த்திங்கன்னா செயல்படும் சத்துணவு மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா வட்டார வாரியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த வட்டார வாரியாக வந்து பார்த்திங்கன்னா இனச்சுழற்சி முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி, எந்த மையத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய வட்டார அலுவலகத்தில் நீங்கள் போனீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சி ஒன்றியத்துக்கு அங்கே நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோனில் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த உங்களுடைய வீட்டுக்கும் எந்த மையம் வந்து பார்த்திங்கன்னா பக்கமாக இருக்குது 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி அந்த மையத்துக்கு நீங்கள் விண்ணப்பிங்க. சத்துணவு மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொகுப்பு ஊதியமாக 3000 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000லேருந்து 9000 ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வயது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வயது நிர்ணயம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியான தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதோட அடிப்படையாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கணக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தூர சுற்றலும் 3 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விஓ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நான் ஃபைனலாக சொல்கிறேன். இந்த 3 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிற சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விஓ கிட்ட வாங்கணுமா வாங்கக்கூடாது நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சு சம்மந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் தெரியாத வேறு எங்கேயாவது போஸ்ட் பண்ணிட்டீங்களா, வேறு அலுவலகத்துக்கு போயிடுச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை நிராகரிச்சிருவாங்க. அதனால் உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும்னா பள்ளி மாவட்ட சான்றிதழ் கேட்குறாங்க, டிசி, 10th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க, குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் அட்டை, சாதி சான்றிதழில் தான் கேட்குறாங்க. இதோட நகல் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. சொன்ன எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தகுதியாக இருந்தீங்களா 15/4/2025 26/4/2025 நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்பாக ஏதாவது மேலும் தகவல் தெரிஞ்சிக்கணும் உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க, அங்கே அலுவலகம் இருப்பாங்க, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். விண்ணப்ப படிவங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மாவட்டம்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறோம். தேனி மாவட்ட பேர் எழுதிங்க. அடுத்து ஊராட்சி ஒன்றியமா மாநகராட்சியாக நகராட்சியும் கேட்குறாங்க. நீங்கள் எதில் இருக்கிறீங்களா அதை எழுதிங்க. விண்ணப்பிக்கும் பள்ளி எந்த பள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பள்ளியின் பேர் எழுதிங்க.
இப்போ ரீசெண்டாக எடுத்த உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் ஒட்டிங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விண்ணப்பதாரின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் தமிழில் ஃபில் பண்ணிங்க, இங்கிலீஷில் வேண்டாம். தந்தை கணவர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிங்க, உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கைபேசி எண் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரீச் ஆகிற மாதிரி நம்பர் கொடுத்துங்க. அதேமாதிரி விண்ணப்பதாரின் இருப்பிட முகவரி வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையில் உள்ளபடின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் குடும்ப அட்டை உள்ளபடி வட்டாட்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் இருப்பிட சான்றிதழ் வாங்கணும். அந்த இருப்பிட சான்றிதழ் வாங்கும்போது நீங்கள் ரேஷன் கார்டு வைப்பீங்க. அந்த ரேஷன் கார்டில் எந்த அட்ரஸுக்கு தான் அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு இருப்பிட சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறீங்களா, நகராட்சியின் பெயர் கேட்டிருக்காங்க. நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அதோட பேர் எழுதிங்க. அடுத்து கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th படிச்சிருப்பீங்க. 10th நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸாக ஃபெயிலாங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. பாஸ்னா பாஸ்ன்னு எழுதிங்க, ஃபெயில்னா ஃபெயில்னு எழுதிங்க. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கண்டிப்பாக கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிறந்த தேதி மற்றும் வயதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே உங்களுடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. சாதி மற்றும் உட்பிரிவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தப்பு இல்லாத ஃபில் பண்ணிங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க உங்களை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆம்னு கொடுங்க, இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவையாக, ஆதரவற்ற பெண்ணாக, கணவரில் கைவிடப்பட்டவரான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாசில்தார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருப்பீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா வச்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணியிடம் கோரும் மையம் பள்ளியின் பெயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மையமாக நான் ஏற்கனவே சொன்ன பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிங்கன்னா அதோட மையத்தோட பேர் எழுதிங்க. எந்த பள்ளின்னு அதெல்லாம் எழுதிக்கலாம். மையத்தோட நம்பர் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் எழுதிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரின் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் இடைப்பட்ட 3 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இடம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 இடம் போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரின் கையொப்பம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய கையெழுத்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாவட்ட சான்றிதழ் டிசி கேட்குறாங்க. 10th மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயிலோ, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th போய் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான மதிப்பெண் சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் நீங்கள் வைக்கணும். குடும்ப அட்டை நகல் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ரேஷன் கார்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஆதார் அட்டை நகல் கேட்குறாங்க. ஆதார் அட்டை வச்சுக்கோங்க. சாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. சாதி சான்றிதழ் நகல் வச்சுக்கோங்க. இந்த இணைப்போட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருப்பிட சான்றிதழ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இருப்பிட சான்றிதழ் வாங்குற மாதிரி இருக்கும். குடும்ப அட்டை இருப்பிட சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இருப்பிட சான்றிதழ் கேட்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் டவுட் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டமாக தான் நீங்கள் அந்தந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் கேட்டுக்குங்க. முன்னாடியே கேட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சு வாங்கிருங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒன்று கேட்டிருக்காங்க. எது நம்ம வச்சு அனுப்பணும்னு தெரியாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விஓ கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணுமா இல்லையான்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கினா கீழே கொடுத்துருப்பாங்க. தூர சுற்றளவுக்கு 3 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா விஓ கிட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கி அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே லக்குன்னு சொல்லலாம். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஓ கிட்ட சைன் வாங்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார்கிட்ட இருப்பிட சான்றிதழ் வாங்கணும். அங்கேயும் நீங்கள் அழிஞ்சிங்களா கடிச்சா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக லாஸ்ட் டேட்டாக முடிஞ்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா விஓ கிட்ட எந்த சர்டிஃபிகேட்டும் கேட்கல. ஆனால் இருப்பிட சான்றிதழ் மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.